ஹலோ மக்களே வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பேரால இருக்கக்கூடிய தெலுக்கின்டான். இங்கே எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி எங்களை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி வரும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் வான உயரமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இல்லாமல் எல்லாமே அளவான மீடியமான ஹைட்டில் மொட்டை மாடியே இல்லாமல் கூரை அமைச்சு வீடுகள் இருந்துச்சு. இங்கே குரங்கு தொல்லைகளுக்காக மொட்டை மாடியே இல்லையாங்க. இது வந்து நம்ம தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. நாங்கள் வந்திருந்தப்போ என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு விஜயகுமார் சார், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் டே பர்த்டேனால காமனாக ஒரு கேக் கட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸில் நாங்கள் ஒரு பார்ட்டாக அதில் இருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வி ஆர் ஸோ ஹாப்பி டு விசிட் தேர் ஃபேமிலி. அவங்க ரொம்ப அன்பான குடும்பம். அவங்க அப்பா, அம்மா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும், அப்புறம் ஒரு குட்டி பையன் நகுலன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. நம்ம வந்து என்ன நாடு விட்டு நாடு போனாலும் நமக்காக ஒரு 4 பேர் அன்பான ஒரு ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப பிளஸ்டு இல்லையா? அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்புறம் அவருக்கு பர்த்டே பாய்க்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. அவருக்கு சால்வை போட்டு மாலை வாங்கி அவங்களுக்கு நம்ம ஊர் வழக்கப்படி வந்து மரியாதை பண்ணிவிட்டு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனோம். கிளம்பும்போது பார்த்திங்கன்னா பர்த்டே மேன் வந்து விஜயகுமார் சார் அண்ட் சுகந்தி மேடம் 2 பேரும் சேர்ந்து பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட்டு பார்த்தோன்னே பாப்பாவுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட். பிகாஸ் குழந்தைங்களுக்கு எப்போவுமே வளர்ந்தாலும் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணவே விடலை. ரூமுக்கு வர வரைக்கும் நீ ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லிட்டோம். ஸோ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அம்மாவுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருந்துச்சு. உள்ளே இந்த பெண்டுலம் மாதிரி லிக்விட் ஷெட் ஆகுதுல்ல இது, அப்புறம் வந்து பென்சில் பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் இருந்துச்சு ஆக்சுவலி சேவிங்ஸ்க்காக. ஸோ அது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அதோட தலை, ஸ்டொமக்கு, கால் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம காசு யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் டாய், இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்போவே அதுக்கு அப்புன்னு ஒரு பேரும் வச்சாச்சு. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அவள் அதவே ரொம்ப நேரம் வச்சு பார்த்துருந்தா. ஆக்சுவலி அன்றைக்கி நைட் அவள் தூங்கும்போது இந்த எலிஃபெண்ட் டாய் பக்கத்தில் வச்சுட்டே தூங்கினா. அப்புறம் அவளோட ரொம்ப ஃபேவரேட்டான ஃபேபர் கேஸ்டல் கலர் பென்சில்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த அம்மாவை கையில் பிடிக்கவே முடியலங்க. எவ்வளோ இதுனாலும் குழந்தைகளுக்கு கிஃப்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.